சிட்டி ஃபாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் பெரும்பாலும் மாத சம்பளத்தில் வேலை பார்க்குற ஆட்களாக தான் இருப்பீங்க. உங்கள் சம்பளம் வரும்போது இஎஸ்ஐ, பிஎஃப் அது கிரெடிட் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இதெல்லாம் ஏன் பிடிக்கிறாங்க, தேவையில்லாது அதை மொத்தமாக கொடுத்துருந்தீங்கன்னா வீட்டோட கரண்ட் பில்லுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் செலவு பார்த்துருப்போம், இது எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழலாம். இன்னமும் நிறைய பேர் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வரும். அது பண்ணணும், இது பண்ணணும், ஃபார்ம் சரியில்லை, ரிஜெக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க, அவங்களுக்கு பாவம் பிஎஃப் பணத்தை எப்படி எடுக்கணும், பென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிஎஃப் இது ரிலேட்டடாக உங்கள் மனசில் இருக்கிற 1000 கேள்விகளுக்கான விடை, ஐடியாலஜி, ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கறதுக்காக பிஎஃப் கன்சல்டன்ட் ரவி அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போ இந்த இஎஸ்ஐ, பிஎஃப் இதுதான் மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்க ஒரு டவுட் என்னென்னா, பிஎஃப் இது அவசியமா நாட்டுக்கு? கண்டிப்பாக அவசியம் தாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து லாங் டைம் ஒரு சேவிங்ஸ் மாதிரி. இப்போ நம்ம பேங்க்கில் சேவ் பண்ணுறோம், எப்போ வேணால் எடுக்கிறோம். பிஎஃப் அப்படி கிடையாது. ஸோ லாங் டேர்மாக போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜேர்னி ஒரு 18 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 58 வரைக்கும் நம்ம எப்படியும் ஷிஃப்ட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு லெவலில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பிஎஃப் அமௌண்ட்டு கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணிடலாம். ஸோ அதை அப்படியே ஒர்க் பண்ணி சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கும்போது ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும். ஸோ இதை ரொம்ப வருஷமாக நடைமுறையில் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபையாக பண்ணி விட்ராவல் பண்ணி கொடுக்குறதுல ஸோ எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுது. பிஸ்னஸாக இல்லாமல் சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் வந்து பிஎஃப், இஎஸ்ஐ இது ரிலேட்டடாக மட்டுமே இதை மட்டும் தான் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களோட அனுபவம்னு ஒன்று மக்களுக்கு தெரியணும்ல, கண்டிப்பாக சொல்லுங்களேன். இல்லை சார், என்னோடய அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிபிஏ, எம்பிஏ முடிச்சுட்டு பேங்கிங் செக்டாரில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். ஒரு 5 இயர்ஸ் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு பேங்க் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு கிரெடிட் கார்டெல்லாம் வாங்க ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ கடன் அது இதுன்ட்டு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு என்னால் அங்கே ஒர்க் பண்ண முடியல. பட் ஃபேமிலி ப்ரெஷர், கடன் அது இதெல்லாம் கட்டி ஆகணுன்றதுக்காக வேலையிலே இருந்தேன். இந்த பிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த 5 வருஷம் பேக்ரவுண்டில் ஒரு லம்சம் அமௌண்ட் சேர்ந்துருச்சு. சரி, ரிசைன் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு கிரெடிட் கார்டு கடன் கட்டிட்டு அப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் நான் ஒரு பிளானிங்கில் இருந்தேன். ஆனால் அதை விட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜென்ரலாக ஒன்றுமே தெரியல. பிஎஃப்பில் நேம் இஷ்யூ, ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன ஏதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல. எல்லாம் அரைகுறையமாக இருந்தாங்க. எனக்கு அரைகுறை ஒன்றும் தெரியல. ஸோ இதை வேறு வழிகளை எடுத்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு பிஎஃப் ஆஃபீஸ் எங்கன்னு பார்த்தா அது மும்பையில் வந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் மும்பைக்கு போய் தான் நான் வந்து ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி க்ளைம் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயாக இருக்கிற எனக்கே, நாலேஜபிளாக இருக்கிற எனக்கே வந்துட்டு அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ணுறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ நம்மளும் படிக்காத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தரும் மும்பை போயிட்டு வந்துட்டு இருந்தால் இது என்ன கான்செப்ட், எனக்கு பிஎஃப்ஏ தேவையில்லையே, மொத்த காசு அதிலே போயிடுமே அப்படின்ட்டு நான் வந்துட்டு பப்ளிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஒரு 3 பிரான்ச்சஸ் ரன் ஆகி சர்வீஸ் பேஸில் பண்ணிகிட்ருக்கேன். ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் அப்படின்ற நம்ம சாரோட கம்பெனி ராயப்பேட்டையில தாங்க இருக்குது. அங்க போயிட்டு சும்மா ஒரு டூர் போயிட்டு சாரோட ஆஃபீஸ் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு செட்டப்பை பார்த்துட்டு வந்துடலாமா? சார், இப்போ வெப்சைட்டில் போயிட்டு நியர்பை இஎஸ்ஐ, பிஎஃப் கன்சல்டன்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டு வச்சுங்களேன். பக்கத்து தெருவில் 2-3 காட்டுது. ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வதன்னு 10க்கும் மேலே காட்டுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள்லாம் ஏன் உங்ககிட்ட வரணும்? உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் சார்? சார், இப்போ எங்களோட ஸ்பெஷல்னு ஒன்றும் கிடையாது சார். இப்போது நாங்கள் வந்து பண்ணுறோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான். இப்போ நாங்கள் ட்ரஸ்ட்டு பேஸ்டு க்ரியேட் பண்ணி தான் வந்து இப்போ சர்வீஸ் போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒரு 500-1000 கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கிளைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டாங்க. ரெஃபரன்ஸ் பேஸ்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி தான் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. பிஎஃப் தவிர வேறு எந்த சர்வீஸுமே பண்ணுறது கிடையாது. அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கிளைம் பண்ணுவாங்க, எங்களை மாதிரி டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களால அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் பிஎஃப் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தருவாங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை. பிஎஃப் மட்டும்தான் டெய்லியும் டே டு டே ஃபில்டர் பண்ணி எந்தெந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, எந்தெந்த ரிஜெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு ரிஜெக்ஷன் ஆனவங்களுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். ஸோ எங்களுக்கு அது டைம் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ பிஎஃப் தவிர இப்போ நாங்கள் ஒரு ஐடிஆர் ஃபைலிங்கு, ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் சேர்ந்து பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன். பட் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் வந்து 1 வாரம் கழிச்சு தான் என்னால் சொல்ல முடியும்.
இந்த மாதிரியான சர்வீஸ் மற்றவங்க பண்ணுறதுனால டிலே ஆகும். எங்ககிட்ட வந்தீங்கன்னா டிலே ஆகாது, குயிக்காக வந்துடும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்பில் வந்துட்டு கிளைம் ரிஜெக்ஷன்ஸ் டெய்லியுமே வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. இது வந்து எனக்கே நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னென்ன ரீசனால் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சார்? அதை எப்படி வந்து நம்ம சால்ட் அவுட் பண்ணணும் சொல்லுங்கள் சார். பொதுவாக பார்த்திங்கன்னா ரிஜெக்டட் ரீசன்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது, லட்சக்கணக்கான ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரீசன்ஸ் 4-5 மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஜஸ் 15,000 above அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை போடுவாங்க. அது வந்து உங்கள் கம்பெனிக்காரங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து கம்பெனியில் சொல்லி லெட்டரை வாங்கி கொடுத்து கிளைம் பண்ணி வாங்கணும். இது வந்து ரேராக நடக்கும். நாட் எலிஜிபிள் அண்டர் திஸ் பேரான் டெக்னிக்கலாக போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 1 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் அமௌண்ட்டு ஒரு லம்சமாக இருக்கும். இந்த 1 வருஷத்துக்கு அது ஸ்லாப் இருக்கும். மெடிக்கல் எமர்ஜென்சியா இல்லை வந்து மேரேஜா ஹையர் எஜுகேஷனான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் கிளைம் பண்ணணும். அது சும்மா ஏனதானு செலக்ட் பண்ணிட்டா நாட் எலிஜிபிள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது எலிஜிபிலிட்டி பார்த்து கிளைம் பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதை நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொசீஜரில் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எரர்னு போட்டுருவாங்க. பொதுவாக கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா 10 days 15 daysக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துடும். ஒன்று செட்டில்டு, இல்லை பெண்டிங்கு, இல்லை வந்து ரிஜெக்டடு. ரிஜெக்டட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரீசன் போட்டிருப்பாங்க. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, திரும்ப ரீக்ளைம் தான் பண்ணணும். அது என்ன ரீசன்றது பிஎஃப் ஆஃபீஸும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூஏஎன். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு யூஏஎன் அப்படின்றது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். அந்த யூஏஎன் நம்பர் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்கணும். சில கம்பெனிஸ் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது தெரியாமல் உங்களுக்கு இன்னொரு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ உங்கள் பேரில் 2 யூஏஎன் நம்பர் வந்துடும். அந்த ஒரு ரீசனால் கிளைம் ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயராக தான் வந்து அந்த யூஏஎன் நம்பர் ஜென்ரேஷன் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். டிலே இன் கிளைம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 2020 ரிசைன் பண்ணிட்டீங்க, 2015 ஜாயின் பண்ணி 20 ரிசைன் பண்ணிட்டீங்க, ஆனால் கிளைம் இப்போ தான் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 5 வருஷம் கேப் வருதுன்னா இது டிலே இன் கிளைம்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து லேட்டாக கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னோடய அமௌண்ட் நான் எப்போ வேணால் எடுப்பேன், இதுக்கெல்லாமா ஒரு ரீசனு அப்படின்ட்டு டென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் இந்த 5 வருஷம் வந்து ஃபாரின் எங்கேயாவது போயிருந்துருக்கலாம். அப்போது அப்படி சப்போஸ் போயிருந்தால் அந்த ஃபாரின் போன டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் விசா டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு கேட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ். அப்புறம் இன்னொரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு வரும். அப்பா பேர் கரெக்டாக தான் இருக்கும், அப்பா பேருக்கு இனிஷியல் இருக்கும் சில பேர் ஆதார் கார்டில், சில பேர் ஆதார் கார்டில் வெறும் அப்பா பேர் மட்டும்தான் இருக்கும். பேன் கார்டில் பார்த்திங்கன்னா அப்பா பேர் இருக்கும், பக்கத்தில் இனிஷியல் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஆகிடும், கவலைப்பட வேணாம். ரீசன்ஸு சில பேர் புரியாது. ஈவன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட இது என்னங்க ரீசன்னு கேட்டால் படித்து பார்த்துருவாங்க, தவிர அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு நாங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால இந்த ரீசன் எங்களுக்கே தெரியலனாலும் இமீடியட்டாக பிஎஃப் ஆஃபீஸ் போய்ட்டு இது என்ன சொல்யூஷன், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுப்போம். கஸ்டமருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஸோ இது இந்த மாதிரி சர்வீஸ் போய்கிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து நீங்களாக ஸ்பெஷலாகவே நினச்சிப்பீங்க, நான் சொல்லலை. பட் நாங்கள் பண்ணுற சர்வீஸ் அந்த மாதிரி. ஸோ முடிகிற வேலை உங்ககிட்ட வந்தால் சீக்கிரம் முடியும், பணம் சீக்கிரம் வரும். பணம் சீக்கிரம் வரும் சார். சப்போஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சினால எங்களாலேயே முடியல அப்படின்னாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். உங்களுக்கு சார்ஜஸையும் ரீஃபண்டும் பண்ணிவிடுவோம். சாரிங்க சார்னு அப்ஃப்ரண்ட்டாக சொல்லிவிடுவோம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ எங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ஆனவங்க டிஃபால்ட்டாகவே ரிவ்யூஸ் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காரணமே வந்துட்டு நிறைய பாமர மக்களுக்கான இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஓடிபின்னு வந்துட்டாலே ஓடிபி ஐடின்னு ஒரு 6 டிஜிட் வரும், ஓடிபின்னு ஒரு 6 டிஜிட் வரும். அதுவே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சரி ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வர்றவங்ககிட்ட ஃபோனை வாங்கி நானே அது என்ன ஓடிபின்றதை டைப் பண்ணி கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னா ஓடிபி ஐடியை சொல்லிவிடுவாங்க. தப்பாக நான் என்ட்ரி பண்ணால் வந்துட்டு கிளைம் வந்துட்டு அந்த டிக்ளைன் ஆகிடும். 3 தடவை டிக்ளைன் பண்ணால் டே வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். திரும்ப அடுத்த நாள் தான் கிளைம் போட முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் டே வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஐயோ என்ன பண்ண தெரியலையான்ட்டு உடனே பிஎஃப் ஆஃபீஸ் கிளம்பி போய் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. பட் எங்ககிட்ட அப்படின்னா சார் வெயிட் பண்ணுங்கள் சார், ஃப்ரீயாக விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நாங்கள் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்போம் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட பிஎஃப் அப்ளை பண்ண வராங்கன்னா எங்கள் கிளைண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு எங்களுக்கு டைம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க கிட்ட ஆடிட்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ரொம்ப பேச மாட்டாங்க. ஓகே நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன சார்ஜை பே பண்ணி போயிட்டே இருக்கணும். பட் எங்ககிட்ட வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டுறாங்க. மொத்தத்தையும் நான் இது வரைக்கும் எங்கெங்கே போனேன், எங்கெங்கே அலைஞ்சேன், உட்காந்து அழாத குறையாக வந்துட்டு வயசானவங்களாம் 50 வயசு மேலே இருக்கிறவங்களாம் வந்துட்டு புலம்பி தள்ளுவாங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை சரி சொல்லுங்கம்மா என்ன எது விஷயம்னு சொல்லி நான் ஃபீலிங்ஸை கேட்டுப்பேன். கவலைப்படாதீங்க வந்துடும் அப்படின்னு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதே வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கஸ்டமர்ஸு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களுக்கு
சாரிப்பா என்கிட்ட என்னால் முடியல, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட சரிம்மா பரவாயில்ல உங்களால் இருக்கிற அமௌண்ட்டை கொடுங்க, நாங்கள் அப்ளை பண்ணி தரோன்னு சொல்லிவிடுவோம். பணம் வந்ததுக்கப்புறம் அவங்களே மனசார வந்து நிறைய பேர் ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தாம்பரம் பிரான்ச்சில் வந்துட்டு பார்ட்டி வச்சுருக்காங்க. சார் பிஎஃப் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு தீபாவளிக்காக பொதுவாக நாங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்வீட் கொடுப்போம். கஸ்டமர்ஸே வந்துட்டு ஸ்வீட்லாம் கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்ற விஷயத்தில் எங்களுக்கு ஒரு செல்ஃப் சர்வீஸ் அதில் இருக்குது. ஃபுல்லாகி பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ள உள்ளே போகும்போது அப்போ அவங்க பண்ணுற தப்புகள்லாம் என்ன சார்? சார் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு தெரிஞ்சு பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெச்ஆர்கிட்ட சொல்லி நீங்கள் நின்றுட்டீங்கன்ற விஷயத்தை அப்டேட் பண்ண சொல்லுங்கள். டேட் ஆஃப் லீவிங் சரிங்களா, அந்த விஷயம் வந்து அப்டேட் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட் ஆஃப் லீவிங்க்கு முன்னாடி டேட்டுக்கு செகண்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் எண்ணி மிஸ்மேட்ச் வரும். இந்த மிஸ்மேட்ச் வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஏலேருந்து ரிசைன் பண்ணிட்டா ரிசைனிங் டேட் முடிஞ்சது, திரும்ப பிஓவோட ஜாயினிங் டேட்டு அது வந்து அடுத்த நாள் தான் இருக்கணும். அடுத்த நாளுன்ட்டு இல்லை, அதுக்கு அடுத்த கண்டினியூட்டியில் வரணும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நேம், உங்களுடைய நேம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆதார்லேயும் பேன்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த விஷயத்தை கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி பிஎஃப்லேயும் இருக்கா ஆதார்லையும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து 2 இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 2வது கம்பெனியோட அமௌண்ட்டை மட்டும் க்ளைம் பண்ணி விட்ரா பண்ணிவிடுவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அதாவது செப்பரேட்டாக இருக்கும், ஏ கம்பெனியோட அமௌண்ட் செப்பரேட்டாக இருக்கும், பி கம்பெனியோட அமௌண்ட் செப்பரேட்டாக இருக்கும். க்ளைம் பண்ணும்போது ஏ பி ரெண்டும் சேர்ந்து செட்டில்மெண்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பியில் க்ளைம் பண்ணுவாங்க, பியோட அமௌண்ட்டு மட்டும் வந்துடும். ஸோ அப்போ ஏவோட அமௌண்ட் அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளைம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் தெரியல. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு நான் ட்ரஸ்ட்டு. இப்போ ட்ரஸ்ட்லேருந்து நான் ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணாமல் டைரெக்டாக ட்ரஸ்ட் அமௌண்ட்டை விட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த நான் ட்ரஸ்ட்டில் பிடிச்ச அமௌண்ட்டு போய் நிற்கும். திரும்ப அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸில் ரெக்வஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணி விட்ராவல் பண்ணுறதுன்றது அது ஒரு மிஸ்டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண வேண்டாம். எம்ப்ளாயர்னு 2 விஷயம். உங்களுக்கு சேலரியில் 1000 ரூபா பிடிக்கிறாங்கன்னா கம்பெனி ஒரு 1000 ரூபா போடுவாங்க. நான் வேலையில் இருக்கும்போதே வந்து எனக்கு கம்பெனி பிடிச்ச பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது வந்து எம்ப்ளாயர் ஷேர். அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில். உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் எவ்வளோ, அது 50,000 1,00,000 அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் வேலையில் இருக்கும்போது எடுக்க முடியும். நீங்கள் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வரும். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அந்த இதில் இருக்கிற அமௌண்ட்டு இதில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு அந்த எம்ப்ளாயர் ஷேரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. அது முடியாது. அது அவங்கவுங்களே செல்ஃபாக ட்ரை பண்ணி ரிஜெக்ட் தான் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது. இதெல்லாமே கரெக்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கம்பெனியில் போயிட்டு சார் எனக்கு பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் பிடிக்காதீங்க, சம்பளத்தை முழுசாக கொடுத்துருங்க அப்படின்னு முழு சம்பளத்தை கேட்டு வாங்குறது எனக்கு பெனிஃபிட்டா, இல்லை மாதம் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிச்சிட்டு அதை வந்து 1 இயருக்கு அப்புறம் க்ளைம் பண்ணி விட்ரா பண்ணுறது எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமையுமா? இல்லை சார், இப்போ நீங்கள் பிஎஃப்பில் இருக்கிறது பிஎஃப் கட்டுறது தான் பெனிஃபிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதில் ஒரு 1000 ரூபாய் டெபிட் பண்ணுவாங்களா, மேக்ஸிமம் 2000 ரூபாய் டெபிட் பண்ணுவாங்க. அந்த 2000 ரூபாய்ன்றது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் சேவிங்ஸில் போயிட்டே இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னா டபுள் பெனிஃபிட்டு. உங்களுக்கு 1000 ரூபாய் சேலரியில் பிடிக்கிறாங்கன்னா உங்கள் கம்பெனி ஒரு 1000 ரூபாய் போடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கே தெரியாமல் 1000 ரூபாய் × 12 12,000 ரூபாய் அப்படியே டபுளாக வரும். ஸோ 1 இயரில் உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் சேவிங்ஸில் கிடைக்குது. பட் இது நீங்கள் ஃபுல் சேலரி வாங்கிட்டீங்கன்னா 10ஓட 11 அதுவும் போயிடும். மந்த்லி சேவிங்ஸ்ன்ற கான்செப்டே இருக்காது. ஸோ கம்பெனி கான்ட்ரிபியூஷனும் கிடைக்கிது, ப்ளஸ் இது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி 8 to 8.5% வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் மெயினாக ஒன்று இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து பிஎஃப் வந்து இருக்கிறது தான் பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. சரி, இப்போ பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஐடி, பிஎஃப் நம்பர், இந்த மாதிரி கசகசா நிறையா இருக்குது. இதெல்லாம் என்ன சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். சார் இது ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது யூஏஎன் அப்படின்றது தான். பிஎஃப் நம்பர் அப்படின்னா யூஏஎன் தான். யூஏஎன் அப்படின்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, டிகிரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் பிஎஃப் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த பிஎஃப் நம்பருக்கு பேர் தான் யூஏஎன் நம்பர். ஓகேங்களா, யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். அது வந்து 1 டைம் ஜென்ரேஷன். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு யூமேங்னு ஒரு ஆப் இருக்குது. அது எல்லாமே இப்போது டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. அந்த நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி பேரில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு பேர் பிஎஃப் நம்பர், அதாவது மெம்பர் ஐடி. அது வந்து TNMASல ஆரம்பிக்கும், இல்லை MHBAன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அது ஆல்ஃபா நியூமரிக் நம்பர், ஆல்ஃபாபெட்டிக்ஸ் வரும், நம்பர்ஸும் வரும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 15 டிஜிட்ஸில் வரும். ஸோ அந்த நம்பர் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே ஒரு மெம்பர் ஐடி க்ரியேட் ஆகும்.
அடுத்தது ரிசைன் பண்ணிவிட்டு செகண்ட் கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே ஒரு மெம்பர் ஐடி கிரியேட் ஆகும். ஸோ இப்படி மெம்பர் ஐடின்றது உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி. எக்ஸ் கம்பெனியில் ஒரு வருஷம், ஒய் கம்பெனியில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணால் ஒரு மெம்பர் ஐடி ஜென்ரேட் ஆகிட்டே போகும். இது எல்லாமே ஒரே ஒரு யூஏஎன் நம்பருக்குள்ளார வந்துடும். ஸோ நம்ம லாகின் பண்ணும்போது யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு மட்டும்தான் தேவை. மெம்பர் ஐடிக்கு லாகின் பாஸ்வேர்டு தேவையில்லை. சரிங்களா? அந்த யூஏஎனுக்கு உள்ளார யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு போனோம்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதுக்கு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் மெம்பர் ஐடி. அதுக்கு பேர் தான் பிஎஃப் நம்பர். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ உங்களோட பிஎஃப் நம்பரு சென்னை பேஸ்டா இல்லை அதர் சிட்டி பேஸ்டான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமலே என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா MHBAN சொல்லி மெம்பர் ஐடி ஸ்டார்ட் ஆகும். அசென்சர் கம்பெனியை எடுத்துக்கலாமே, அந்த கம்பெனியோட பிஎஃப் கோட் நம்பரு MHBAN, அதாவது மும்பை பாந்திரா. அங்கே தான் சப்போர்ட் ஆஃபீஸ், பிஎஃப் ஆஃபீஸ். நேராக என்ன பண்ணுறாங்க, சென்னை ராயப்பேட்டாவில் இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு எனக்கு பிஎஃப் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு, இது மும்பைப்பா, அங்கே போய் பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. மும்பை எங்கே போய் பார்க்குறது, ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. பட் எங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா MH கோடு எங்கே வருது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும், அந்த சம்மந்தப்பட்ட பிஎஃப் ஆஃபீஸோட அட்ரஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வெப்சைட்டில் இருக்குது. TN அப்படின்னு ஆரம்பித்தாலே தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலே நிறையா இருக்குது. MAS அப்படின்னா ராயப்பேட்டா, AMBனா அம்பத்தூர், தாம்பரம்க்கு TAM. ஸோ சென்னையில் இந்த 3 இடத்துல ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. இதையே தாண்டி அதர் டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே வருதுன்றதுக்கு TANல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கோட் நம்பர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது நம்ம இங்கே போகலாமா, போனால் வருத்தா இல்லையான்றதை தெரிஞ்சிக்க முடியும். பட் எங்ககிட்ட இது கேட்டாலே நாங்களே சொல்லிவிடுவோம், சார் இது இந்த பிஎஃப் ஆஃபீஸ் தான், அங்கே போகணுமா இல்லையா, இல்லை இது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாமா அப்படின்ற சர்வீஸ். ஸோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. பட் நிறைய மக்கள் வந்து பிஎஃப் எல்லாம் வேணாம் அப்படின்னு தவிர்க்க காரணம் என்னென்னா, அதை ஒரு 1 இயர் 2 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ். கரெக்டு தான் சார். இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ப்ரொசீஜரே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு 60 days வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வித்ட்ராவில் அப்ளை பண்ண முடியும். வித்ட்ராவில் அப்ளை பண்ணால் அதுலேருந்து 1 month ஆகும். ஸோ அப்போ 90 days ஆச்சுங்களா. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணிட்டா 90 days வெயிட்டிங் பீரியட். அப்போ தான் உங்களுக்கு அந்த சேவ் பண்ண அமௌண்ட் வரும். இதுக்காக 90 days நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த 3 மாதம் சம்பளம் போச்சா. ஸோ இந்த ஒரு விஷயம் நெகட்டிவ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆதாரில் KYCயில் நேம் சேஞ்ச் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னாவோ, இல்லை ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது உங்களுடைய பேன் கார்டில், இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வித்ட்ராவல் பண்ணும்போது எரர் அடிக்கும். ஸோ அப்போது உங்களால் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் எங்களோட ஆஃபீஸில் வந்து வர்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஹசல் ஃப்ரீயாக, டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். எங்கள் வரவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ரெஃபரன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஜென்ரலாக இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது 15G அப்படின்னு ஒரு ஃபார்ம் பற்றி தான் எல்லாருமே, அதுதான் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர், ரொம்ப காம்ப்ளிகேட்டு. அது என்ன மாதிரி ஃபார்மு, எங்கள் பணம் எங்கள் கைக்கு வர்றதுக்கு எதெல்லாம் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சார், ஒரு ஐடியா கொடுங்க. சரிங்க சார். சார் 15G அப்படின்றது டேக்ஸ் டிடக்ஷனை தவிர்க்கிறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15G அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப் அக்குமுலேட்டட் அமௌண்ட் வந்து 50,000க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் 1 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டோட்டல் அமௌண்ட்டே வந்துட்டு ஒரு 20,000 30,000 தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு 15Gன்ற ஃபார்மு தேவையில்லை. ஸோ டைரெக்டாக கிளைம் பண்ணுறோம், 10 days அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகிடும். பட் இதே 50,000க்கு மேலே போகுது அப்படின்னா 15Gன்ற டாக்குமெண்ட்டை வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 பேஜில் வரும். உங்களோட நேமு, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அந்த பேன் நம்பர், அப்புறம் சிக்னேச்சர், செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி தான். எனக்கு வந்துட்டு 50,000க்கு மேலே இருக்குது, என்கிட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் டெக்ளேர் பண்ணுற அந்த ஃபார்ம் பேர் தான் 15G. அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு கிளைம் பண்ணணும், அவ்வளோதான். ஜென்ரலாக ஆன்லைனில் கிளைம் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் ஃபில்அப் பண்ணுறதுல மட்டும் தான் நிறைய பேர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த இயர் வந்துட்டு ஆனுவல் ITR ஃபைல் பண்ணும்போது நம்ம இயர் ப்ரீவியஸ் இயர் ப்ரெசென்ட் இயர் போடுவோம். அந்த இடத்துல 2025 இப்போ போடுறதா, 24 போடுறதா, 26 போடுறதா, இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ரெசென்ட் இயர் விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அது ஃபில்அப் பண்ணுறது எப்படி, என்ன ஏதுன்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஜென்ரலாக தெரியும். அதில் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, பேன் கார்டு அப்படின்னு இருக்குது. பிஎஃப்பில் வந்துட்டு பேன் கார்டு அப்படின்றத லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணுறது ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு பேன் கார்டு, நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ அதில் பேன் கார்டு வந்து சில பேர் வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 50,000க்கு மேலே அமௌண்ட்டு போயிடுச்சு, ஆனால் பேன் கார்டு லிங்க் பண்ணலை, அப்போ என்ன ஆகும், கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணோம்னா ஃபுல் அமௌண்ட் வந்துடும். கஷ்டப்பட்டு ஒரு 50,000 சேர்த்து வச்சு ஒரு 15,000 டேக்ஸை பிடிச்சி மிச்சம் அமௌண்ட்டை மட்டும் வாங்குறதுக்கு அது ஒரு நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ அதை வந்து நாங்களே ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். கிளைம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட வரும்போதே பேன் கார்டு லிங்க்கில் இருக்கா இல்லையா, 15G வைக்கணுமா வேணாமா, 50,000க்கு மேலே போகுதா இல்லையா, இது எல்லாமே நாங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் கிளைம் பண்ணி தருவோம்.
இப்போ ரீசெண்டாக வந்து நானே என் கண்ணால் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். இப்போ அந்த பிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுல ஒரு சில பேருக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு, அம்மா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஓடிபியா ஓடிபிலாம் பேங்க்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஓடிபி கேட்குறீங்க, ஃப்ராடுக்கார பையன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போகும். அப்போ எங்களுக்கு வர ஓடிபி உங்களுக்கு கன்சல்டன்ட்க்கு கம்பல்சரி நாங்கள் ஷேர் பண்ணணுமா? கண்டிப்பாக சார். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓடிபின்ற விஷயம் ஒன் டைம் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லோரும் சொல்கிறது. பட் பிஎஃப் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஓடிபி ஷேர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலினாலும் வேறு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஒன்று நீங்களே செல்ஃபாக கிளைம் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கணும். இல்லை அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட ஓடிபி கொடுத்து ஆகணும். உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும்தான் அதில் லிங்க் ஆகியிருக்கும். உங்களை தாண்டி ₹1 யாராலையும் எடுக்க முடியாது. என்னாலையும் இல்லை, பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டால் கூட எடுக்க முடியாது. அந்த பிஎஃப் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே தான் இருக்கும். நீங்களாம் முட்டி மோதி போராடி அந்த அமௌண்ட்டை எடுத்தாதானே தவிர உங்கள் அமௌண்ட்டை யாராலையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கங்க. பாஸ்வேர்டு ஷேர் பண்ணி தான் ஆகணும். இது பண்ணால் மட்டும்தான் கிளைம் அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் எங்களுக்கு கன்சல்டிங் சார்ஜஸ் பே பண்ணுறீங்க, பாஸ்வேர்டெலாம் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செக்யூராக டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த ஓடிபி ஷேர் பண்ணலாமா இல்லையான்ற டவுட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஷேர் பண்ணி தான் ஆகணும். சரி சார், இப்போ நான் வந்து உங்கள் வழிக்கே வர்றேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி அந்த 15G அதையும் ஃபில் பண்ணி ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஆனால் உடனே என் பணத்தை போடலாம்ல? அது என்ன, என்னோட பிஎஃப் பணம் என் அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு எதுக்கு அவ்வளோ வாரம் அவ்வளோ மாதம் சம்டைம் ரிஜெக்ட்டு, அந்த டிஏடி அப்படின்ற ஒரு டைம் இருக்குங்களா, எதுக்கு அந்த வளவலா கொலவலான்னு இழுக்கிறாங்க? சரி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே பிஎஃப் இருக்குது. நீங்கள் மட்டுமா அப்ளை பண்ணுவீங்க? சென்னையில் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கிளைம் வந்து சப்மிட் ஆகுது பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அத்தனை கிளைமுமே அவங்களால செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு 10,000 பேர் கிளைம் போடுவாங்க அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில். அப்படி இருக்கும்போது அத்தனை கிளைம் ஃபார்முமே ரெஸ்பெக்டிவ் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஒருத்தருக்கும் ஒரு மெம்பர் ஐடின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பிஎஃப் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், வெளி ஸ்டேட்டில் இருக்கலாம். ஸோ எந்தெந்த ஊரில் அந்த நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கிளைம் சப்மிட் ஆகும். ஸோ மினிமம் ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும் செட்டில்மெண்ட் ஆக. ஒன்று செட்டில் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்டடுக்கான ரீசன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ரீசனை சார்ட் அவுட் பண்ணி திரும்ப ரீக்ளைம் பண்ணி செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறது எங்களுடைய ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த டேட் டைம்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. 2 நாளில் செட்டில்மெண்ட் ஆனவங்களுக்கும் இருக்குது. பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். எதாவது கிளைம் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏஜ் எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது. 5 வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு சம் அமௌண்ட் வரும். 2 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கும் சம் அமௌண்ட் வரும். எம்ப்ளாயர் பென்ஷன்னு நிறைய ஷேர் இருக்குது. இந்த அமௌண்ட்டில் இவ்வளோ விட்ரால் வரும்ண்டு அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே. ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எங்ககிட்ட வந்தீங்கன்னா இது இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய சொல்யூஷன் கொடுக்குறீங்க. இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பிரான்ச் இருக்குது. நீங்கள் மெயின் ஹப்பாக சென்னையில் இருக்கீங்க. பட் மதுரை, திருச்சி, திண்டுக்கல், காரைக்குடி, கர்நாடகாத்தான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அவங்களுக்கு இதில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணணும்? உங்ககிட்ட என்ன வெப்சைட் இருக்கா? ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிஎஃப்பில் வந்துட்டு ஒரு டவுட் இருக்குன்னா டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, எனக்கு பிஎஃப் அமௌண்ட் இருக்குது, எடுத்துட முடியுமா அப்படின்னு வருவாங்க. எனக்கு பிஎஃப்பில் ஒரு டவுட் இருக்குது அப்படிம்பாங்க. டவுட்டுன்னு வந்துட்டாலே ஒரு டவுட்டு வந்து 10 டவுட்டாக மாறும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா அதில் அடுத்தடுத்து கொஸ்டின் போய்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்காது ப்ராப்பராக. நான் சொல்யூஷன் சொல்ல தான் முடியுமே தவிர இப்போ நீங்கள் லைவாக உட்காந்து கிளைம் போடுறீங்க, இந்த ரீசன்னால் ரிஜெக்ட் ஆகிடும். அந்த ரீசன் வந்து புதுசாக இருக்கும் எனக்கே. ஸோ பட் கேஸ் எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணி செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருவோம். இப்போ சென்னை, நீங்கள் வெளியூரில் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம். எங்களுக்கு தேவை உங்களுடைய டீட்டெயில்ஸ், லாகின் டீட்டெயிலை வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணிவிடுவோம். சார் உங்களுக்கு பிஎஃப்ல இவ்வளோ இருக்குது, இதை இத்தனை நாளில் வித்ட்ரா பண்ணி தரோம், இவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிடுவோம். அதை அப்படியே கோத்ரூ பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ் தான் வந்தாகணும். சென்னையில் ராயப்பேட்டை, தாம்பரம் நேரில் வந்து ஆஃபீஸ் செட்டப்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லோரும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு போகிற எக்ஸ்பென்ஸு, ட்ராவலிங் டைமிங்கு இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணவங்க எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளைம் அமௌண்ட் வாங்கினவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது தான் கூகுள் ரிவ்யூ. ஸோ அதில் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்கலாம், கிளைம் அப்ளை பண்ணலாம், செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த நீங்கள் பே பண்ணுற ஒரு ₹500 ₹1000க்காக வந்துட்டு ஐயோ இவ்வளோ பே பண்ணணுமா, பிஎஃப் ஆஃபீஸ் போனால் ஃப்ரீ தானே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி காரைக்குடியிலேருந்து வருவாங்க. அங்கேருந்து வர்றது எவ்வளோ டைமிங் ஆகும், எவ்வளோ ட்ராவலிங் அலவன்ஸ் ஆகும். அங்கேருந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் பிஎஃப் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. டோக்கன் போடணும். நினச்சி பாருங்கள், இருக்கிற 10 பிஎஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து 1000 பேருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். போவீங்க, கரெக்டாக போப்பா நெட்டில் போய் அப்ளை பண்ணி சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்காக நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம். நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக லாகின் டீட்டெயில் கொடுத்து க்ளைம் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, www.ravipfconsultant.com. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு நான் வந்து அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். எப்போ கால் பண்ணாலும் 24/7 சாட்பாட் இருக்குது. அதில் நீங்கள் என்கொயரிஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா போதும், எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அந்த வெப்சைட்டில். இந்த NEC அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் பற்றி சொல்லுவாங்க, நான் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் பென்ஷன் வாங்குறவங்க வாங்க போகிறவங்க அவங்களுக்கும் என்ன சார் கனெக்ஷன்? சார் ஆக்சுவலி நான் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்றது பென்ஷன் வாங்குறவங்க அந்த ஃபார்ம் வைக்கணும். பென்ஷன் யாருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பென்ஷன் எலிஜிபிள். அந்த அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 58 வயசு ஆனதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்மு வந்து சேர்த்து வைக்கணும். ஜென்ரலாக பிஎஃப் கிளைம் பண்ணால் கிளைம் ஃபார்மு, அந்த ஃபார்ம் 10Dன்னு சொல்லுவாங்க, அது வந்து மந்த்லி பென்ஷன் வாங்குறவங்க. ஃபார்ம் 10Cன்னு சொல்லுவாங்க, அது யாருக்கு அப்படின்னா இந்த பென்ஷனை மட்டும் மொத்தமாக வாங்குறவங்க. எனக்கு மந்த்லி பென்ஷன் வேண்டாம், எனக்கு டோட்டலாகவே கொடுத்துருங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 10Cன்னு சொல்லுவாங்க. டெர்மினாலஜி நிறைய போய்கிட்டு இருக்கும். அந்த 10D ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது இந்த நான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஃபார்மையும் சேர்த்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு ஹார்ட் காப்பி எல்லாமே செட்டாக ரெடி பண்ணி பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 மந்த் வந்து அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ இந்த நான் எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற ஃபார்மு இந்த 10Dன்ற கான்செப்டோடு சேர்த்து வைக்கணும். வேறு எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஃபார்ம் அது. இப்போ பொதுவாக ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிஎஃப் பிடிக்கிறாங்க, அது ஒரு கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போய் விழுகுது, அதுக்கப்புறம் எடுக்கிறாங்கன்றது ஓகே. இந்த TCS அப்படின்ற மாதிரினா பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கிற பிஎஃப் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டில் போய் போட மாட்டாங்க. அவங்க வந்து ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஆனால் அப்படி அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போடும்போது அதில் நான் ஒரு பணம் எடுக்கணும், நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, என் பணம் அதில் இருக்குது, அப்படி எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் கன்சல்டன்ட் பண்ணுவீங்களா? பண்ணித்தரோம் சார். இப்போ ட்ரஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, எவ்வளோ வேணாலும் பே பண்ணிடலாம். பட் அதை விட்ராவல் பண்ணுறதுக்குன்னு அவங்களே செப்பரேட்டாக வெப்சைட் இருக்கும், அதில் போய் தான் விட்ரா பண்ண முடியும். அதுக்கான லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் எங்ககிட்ட கொடுத்தா எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க நாலேஜபிள் பர்சன்னால் எல்லாருமே அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் ட்ரஸ்ட்டு பிஎஃப்பில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப வேறு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் வந்து நான் ட்ரஸ்ட்டில் போட்டாங்க அப்படின்னா அங்கே காம்ப்ளிகேஷன்ஸில் மாட்டிப்பீங்க. ட்ரஸ்ட்டில் வந்து நான் ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அனெக்ஷர்கேன்ற டாக்குமெண்ட்டை அந்த ட்ரஸ்ட் கம்பெனியில் வாங்கி இந்த நான் ட்ரஸ்ட் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணணும். அந்த சிக்கலையும் நீங்கள் தீர்த்து கொடுத்துருவீங்க? அந்த சிக்கலை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு மாதம் 1 lakh சேலரி வாங்குகிற ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸுக்கே இந்த விஷயம் காம்ப்ளிகேஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ இது எங்களோட சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ரொம்ப டைமிங் சேவிங்ஸ் ஆகும். இஎஸ்ஐ பிஎஃப் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற நீங்கள் இந்த மாத சம்பளம் மாதிரி வேலை பார்க்குற என்ன மாதிரி ஆட்களுக்கும் எனக்கு வேலை கொடுக்குற அட்மின் HR மாதிரியான அந்த எம்ப்ளாயர் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னால் என்ன சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஐஎன் நம்பர் வந்துட்டு உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட யூஐஎன் நம்பர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அதனால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். கம்பெனி HR வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட நேம் வந்து காட்டும், ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஸோ அப்போ என்னாகும், அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ, இதுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு பிஎஃப் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். சொல்லாமல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். அது ஒன்று. KYC அப்டேட்டட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க சார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுடைய ஆதார்லேயும் பேங்க்லேயும் நேம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட நேம் ரவீந்தர் சி அப்படின்னா ஆதார்லேயும் அப்படி தான் இருக்கணும், பேங்க்லேயும் அப்படி தான் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் KYC வந்து பிஎஃப்பில் லிங்க் ஆகும். சில பேர் இனிஷியலில் முன்னாடி போட்டிருப்பாங்க, சி ரவீந்தர்னு எனக்கு பேங்க்கில் இருந்துச்சுன்னா நேம் மிஸ்மேட்ச் தான். அது ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு இருக்கும். சில இடத்துல வந்து ரவீந்தர் சந்திரசேகர் அப்படின்னு ஃபுல் நேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி நேம் மிஸ்மேட்சோடு வராங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணுற அட்வைஸு, உங்களுடைய நேம் வந்து ஆதார்லேயும் பேங்க்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 months ஒர்க் பண்ணணும். ஒரு கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 6 months ஒர்க் பண்ணணும். லெஸ் தென் 6 months, இப்போ 2 மாதத்தில் நின்றுட்டீங்க அப்படின்னா அந்த பிஎஃப் அமௌண்ட்டு விட்ரா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 6 months ஒர்க் பண்ணால் மட்டும் தான் பென்ஷன் அமௌண்ட்டை விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிள். 6 monthsக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியாமல், அதனால் என்ன ஆகுனா நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனியில் ஒரு 1 year ஒர்க் பண்ணால் கூட இந்த அமௌண்ட்டு அதுவும் கிளப் ஆகி தொங்கலில் நிற்கும். ஆக மொத்தத்தில் செட்டில்மெண்ட் வாங்குறதுல இன்னும் உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கம்பெனி சுத்தமாக பிடிக்கலாம்னு சரி, 6 months ஒர்க் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லையா எனக்கு பிஎஃப் வேணான்னு சொல்லிவிடுங்க. ஒரு 3 months ப்ரொபேஷன் பீரியட், ட்ரைனிங் பீரியட், இதை முடிச்சுட்டு எனக்கு பிஎஃப் போடுங்க, உங்களுக்கு கம்பெனி வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்
அந்த மாதிரி கான்செப்ட் வந்தால் மட்டும்தான் அந்த பிஎஃப் வந்து பெனிஃபிட் இருக்கும். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ண முதல் நாளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணும்போதே வந்து பிஎஃப் நம்பர் ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரல் விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா விட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 90 days நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் மட்டும் விட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் விட்ராவல் ட்ரை பண்ணிவிட்டு உடனே இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஜாயின் பண்ணுறதுலையும் பிரச்சனை வந்துடும். உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். ஸோ ஜென்ரலாக பிஎஃப் விட்ராவல்னு வந்துட்டிங்கன்னா இதுதான் விஷயம். சரிங்களா? இதில் வந்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டெலாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடணும். நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறீங்கன்னா அது 1 month மட்டும் தான் வேலிடிட்டி இப்போ இருக்கிற அப்டேஷனுக்கு. நீங்கள் நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணும்போது தெரிஞ்சிடும் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர்டு, ப்ளீஸ் சேஞ்ச் ஒரு பாஸ்வேர்டுன்னு வந்துடும். ஸோ எப்படி நம்ம நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி பிஎஃப்க்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அப்டேட்டாக இருந்துக்கோங்க. எம்ப்ளாயீஸ் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ எம்ப்ளாயரை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த ஹெச்ஆர் அட்மின் அவங்க வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு பிஎஃப் எல்லாம் கட்டிட்டு வரீங்க, ஓகே ஃபைன். இப்போ சடனாக நீங்கள் ஜாப் விட்டு ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் ஓவர் அந்த பொறுப்பை வந்து அடுத்த ஒரு எம்ப்ளாய்க்கு ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள். ஏன்னா நியூவாக வரக்கூடிய ஹெச்ஆர் வந்துட்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களில் அவங்களோட கேஒய்சி என்ன, எப்படி போய்கிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பிஎஃப்லாம் பே பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. அது இல்லாமல் டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது ஒரு பென்ட்ரைவ் கீ மாதிரி வரும். அந்த கீயை வந்து லாகின் போர்ட்டலில் போட்டு உங்கள் எம்ப்ளாயீஸோட கேஒய்சியெல்லாம் அப்ரூவ் பண்ணணும். இப்போ உங்கள் எம்ப்ளாயி வந்து யாராவது பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சேஞ்ச் பண்ண ரெக்வஸ்ட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணணும். அந்த டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணிவிடுங்க. பெண்டிங்கில் அப்படியே வைக்காதீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களால பிஎஃப் அமௌண்ட் விட்ரா பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என் கம்பெனிக்காரங்க அப்ரூவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, நான் சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது உங்கள் ஹெச்ஆர் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு ஹெச்ஆர் கிட்ட நான் பேசினேன் அப்படின்னா நீங்கள் யார், எதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் எதுக்கு அப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட நான் எதிர்த்து பேசவும் முடியாது, நீங்களே தான் போய் பேசி ஆகணும். ஸோ அதனால் ஹெச்ஆரை வந்து நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபேவர் ஒன்றும் இல்லை, அந்த அப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களோட எம்ப்ளாயி தான் உங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஎஸ்சி அப்ரூவல் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை அது எனக்கு தெரியல அப்படின்னாலும் அதுக்கு நான் கைட் பண்ணுறோம். எம்ப்ளாயருக்கு வந்து மந்த்லி ஈசிஆர் ஃபைலிங், மாதம் மாதம் எப்படி பே பண்ணணும், சலான் ஜென்ரேஷன், டிஎஸ்சி அப்ரூவல், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே வந்துட்டு இவங்க பென்ஷன் ஸ்கீமில் வராங்களா இல்லையான்ற விஷயம்லாம் இருக்குது. அந்த 15,000 சேலரின்னு ஒரு பேசிக் ஸ்லாப் இருக்குது. அந்த ஸ்லாபுக்கு உள்ளார வராங்களா இல்லை அதிகமாக போகுதா அப்படின்றது தெரிஞ்சு தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். சும்மா ஏனாதானு கடமைக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெப்யூட்டட் எம்ப்ளாயி அவங்க வந்துட்டு கம்பெனிக்காக ஃபேவராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரிசைன் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை வந்து தெரியும். அப்போ திரும்ப உங்களுக்கு தேடி வருவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு எம்ப்ளாயர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்வீஸ் அதில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ மந்த்லி சர்வீஸ் எப்படி இருக்கும், ஆனுவல் பேக்கேஜ் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் ஃபுல் டீட்டெயிலுமே எம்ப்ளாயர் சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் சார். ஸோ மக்களே, பிஎஃப் பணம் போடுறது, எடுக்கிறது, அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நாம காமனாக செய்கிற மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜி, ஸ்ட்ராட்டஜி நிறைய விஷயங்களை சார் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. இந்நேரம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். இல்லை பாலா, இருந்தும் எனக்கு கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் இருக்குது, என் பணம் இப்போ வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருக்குது, என் பணம் எனக்கு வரவே வராது, அதுக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டி தவிக்கிறீங்க அப்படின்னா சாரை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சாரோடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக மாட்டிக்கிட்டு இருக்கிற உங்கள் பிஎஃப் பணத்தை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி எம்ப்ளாயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பிஎஃப், இஎஸ்சி இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அங்கே போகிறது, இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து இவங்க 1 year பேக்கேஜில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கான்செப்ட்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நாங்கள் போக்கி கொடுக்குறோம். உங்கள் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் பிஎஃப் இது ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணி எல்லாருக்கும் பெனிஃபிட் அமைகிற மாதிரி எங்களுடைய அந்த 1 year பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஹெச்ஆர்ஸ், அட்மின், எம்ப்ளாயர் நீங்கள் எல்லாமே போய்ட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெரும்பாலான மக்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். சார், நான் ஆல்ரெடி நிறைய கன்சல்டன்ட் போயிட்டாங்க, 2000 கொடுத்துட்டு எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, பணத்தை திரும்ப கொடுக்கல, ஏமாந்துட்டு இருக்கேன். இப்போ உங்ககிட்டே வந்தால் நீங்களும் அதே தானே சொல்வீங்க, உங்ககிட்ட 2000 வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படலாம். பட் சாரோட கன்சல்டன்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வெப்சைட்டில் தெளிவாக என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, மற்ற இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஒரு லெவலுக்கு மேலே முடியல அப்படின்னா அவங்க வந்து பின்வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
பட் எங்கள் கன்சல்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு, என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து உங்கள் பணத்தை, உங்கள் பிஎஃப் பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடுற வரைக்கும் எங்களுடைய சேவை தொடரும். சப்போஸ் எங்களால் முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே இது எங்கள் கையை மீறி போகுது அப்படிங்கும்போது நான் உங்ககிட்டே சொல்லிவிடுவோம், அம்மா இது இந்த மாதிரி இப்படி இப்படி இருக்குது, எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை உங்ககிட்டே திரும்ப கொடுத்துருவோம். ஸோ இதுதான் எங்கள் கன்சல்டன்ட் சர்வீஸோட முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரோட வெப்சைட், காண்டாக்ட் டீட்டெயில், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுங்கள். சென்னையில் வந்து 2 பிரான்ச் வச்சுருக்காங்க, அதுலேயும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. உங்களோட எல்லா தகவலையும் கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க.